ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு தடவை நீங்கள் பீஃப் வாங்கினீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடில் பீஃப் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து பீஃபில் வந்து இந்த சுக்கா இல்லைனா கிரேவி இந்த மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் பீஃப் குழம்பு வந்து நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த பீஃப் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த சுவையிலேருந்து மீண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சப்பாத்திக்கு இல்லை தோசை இட்லிக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷனாக நம்ம வந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த பீஃப் குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து நிறையா எனக்கு பீசஸ் தான் இருந்தது. எலும்பெல்லாம் வந்து நிறைய இல்லை. ஆனால் அந்த எலும்பெல்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நான் சொல்கிற இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 1/2 கேஜி வாங்கியிருக்கிறேன். 1/2 கேஜி பீஃப் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன கிண்ணம் நிறையா வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் சேர்க்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்க்கிறது வந்து டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி அதையும் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயுமே ஃபஸ்ட்டு நல்லா வந்து பீஃபை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6 to 7 விசில் வச்சிங்கன்னா நல்லாவே வந்து சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வந்து வெந்து வந்துடும். ஓகே, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிடணும். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து 1, 2 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப வந்து சேர்த்துக்காதீங்க. என்னடா இந்த ஆயில் வந்து கலர் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ அந்த ஆயிலை தான் நான் இதில் வந்து சேர்த்துருக்குறேன். அது கூடவே வந்துட்டு ஒரு 2 ஏலக்காயும் 2 பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே கருக விட்டுறாதீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுமே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 4-5 சின்ன வெங்காயத்தையும் நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதையுமே நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக எந்த ஒரு மசாலா பொடி எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. நான் வந்து குழம்புக்கு போடுற மசாலா இருக்கு இல்லையா, மட்டன் குழம்புக்கு போடுற மசாலா, அந்த மசாலா தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நான் வந்து இப்போது வெங்காயம் நம்ம வந்து தாளிக்கும்போது அதுக்கப்புறமா இந்த மசாலா பொடியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஃப் கூட போடலாம். ஆனால் நான் வந்து எப்போவுமே எப்படி பண்ணுவேன்னா, இந்த பீஃப் எல்லாமே வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஃபை வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து தாளித்ததுமே இது உள்ளே போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா பொடி போடுவேன். ஏன் அப்படின்னா நான் வந்து மசாலா பொடி எல்லாமே அதிகமாக சேர்க்குறதில்ல, கொஞ்சமாக சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து இப்படி போட்டால் கொஞ்சம் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். நல்லாயிருக்கும். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மசாலா பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுறணும். உடனே வந்து தேங்காய்லாம் போடாதீங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா கசகசா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? கசகசா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதையுமே நல்லா குழம்பு கொதிக்கும்போது இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 20 மினிட்ஸாவது அது வந்து நல்லா கொதிக்கும். நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மிலலாம் போட வேண்டாம். சிம்லேயும் வைக்க வேண்டாம், அதிகமாக ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கெட்டியாகும். அந்த குழம்பெல்லாம் நல்லா சுண்டி கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும்.
அந்த திக்னஸ் வரும்போது வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் வந்து இப்படி செய்யலை, நீங்கள் இதை சாப்பிட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இதில் வந்து நிறையா ஸ்பைசஸோ மசாலாவோ எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணலை அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து அந்த எரிப்பு தன்மை, அந்த காரம் வந்து ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் குழந்தைங்களுமே சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பீஃப்மே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 6 to 7 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒழுங்காக வேகலை அப்படின்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சுன்னா பீஃப் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் யாருமே இந்த மெத்தடில் சாப்பிட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் வந்து வேறு சிக்கனோ இல்லை வேறு எதுவுமே நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அந்த பீஃப் தான் எடுப்பீங்க. நான் வந்து அடிக்கடி எப்போவுமே வீட்டில் வந்து சிக்கன் அவ்வளோவா வாங்க மாட்டேன். இந்த பீஃப் தான் அடிக்கடி வாங்குறது. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த பீஃப் வந்து அதிகமாக எடுத்தால் அது வந்து கொலஸ்ட்ரால் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து சிக்கன் வாங்குறதுக்கு பதிலாக பீஃபே வாங்கி நான் வந்து சமைப்பேன். ஓகே, இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லி இலை ஆட் பண்ணிக்கணும். நல்லா குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலை ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.